50வது சங்கீதத்துல 15வது வசனத்தின் மூலமா இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, இந்த நாளினுடைய இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கும் போதே சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க? நான் உன்னை விடுவிப்பேன். இவ்வளவு நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இவ்வளவு நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும்போது நான் இன்னொரு வார்த்தையை தியானிச்சுட்டேன். ஆனா கர்த்தர் சொன்னார், நான் விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். மறுபடியும் சொல்றார், நான் உன்னை விடுவிப்பேன். இந்த வார்த்தை கேட்கும் போதே உங்களுக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விடுவிப்பேன். இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் உறுதியா சொல்றார், நான் உன்னை விடுவிப்பேன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை விடுவிப்பார், இயேசு உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 10வது மாதம் ஒரு பெரிய விடுதலையின் மாதமாக இருக்க போகிறது. இந்த 10வது மாதம் பல பிரச்சனைகளில் இருந்து, பல போராட்டங்களில் இருந்து, பல சூழ்நிலைகளில் இருந்து இயேசு நம்மை விடுவிப்பார். நான் அந்த விடுதலையை பார்க்க போறேன்னு சொல்றவங்க மட்டும் கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வார்த்தையை நான் சுதந்திரிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆமென் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். ஓடாபா அன்மன அறியாண்டரா சியந்துரபா அதுரபா சியதரபா. உன் சூழ்நிலையில, உன் பிரச்சனையில, உன் போராட்டத்துல, உன் கண்ணீரின் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை விடுவிக்கும்படியா கொண்டு வந்திருக்கிறார். இந்த ராத்திரி வேலையில நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்றேன். ஆமென், ஆமென், ஆமென். இந்த 10வது மாதத்துல உன்னுடைய வாழ்க்கையில இதுவரை கண்டிராத விடுதலையை நீ பார்க்க போகிறார். இதுவரை நீ கண்டிராத விடுதலையை நீ பார்க்க போகிறார். காரணம், இயேசு தான் விடுவிக்கிறவராக இருக்கிறார். இயேசு விடுவிக்கிறவராக வருகிறார். இயேசு உன்னை விடுவிக்கிறவராக வருகிறார். நான் சொல்றேன், பல சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை பண்ண போகிறார். பல சூழ்நிலையிலிருந்து விடுதலை பண்ண போகிறார். அது எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா உங்க சூழ்நிலைமையில உங்களை விடுவிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வாக்கியத்தை ரிசீவ் பண்ண முடியுது? ராத்திரியில ஆண்டவருடைய சமூகத்துல இயேசு என்னை விடுவிக்கிறவராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்துல நான் உன்னை விடுவிப்பேன். என்னை கூப்பிடும் போது நான் உன்னை விடுவிப்பேன். அதை என்னை மகிமைப்படுத்தும்படி நான் உன்னை விடுவிப்பேன். ஓ ராபா கண்ணாதா ரியாந்தாரா சியந்தரா. நன்றின்னு சொல்ல முடிஞ்சா நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் விடுதலை பண்ணிட்டு உண்மைதான். ஆனா இனிமே விடுவிக்க போகிற அந்த காரியம் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதா இருக்க போது, மகிமைப்படும்படியா, கர்த்தர் மகிமைப்படும்படியா, தேவன் மகிமைப்படும்படியா, ஆண்டவர் மகிமைப்படும்படியா என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். என்னை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த குழியிலிருந்து தூக்குகிறவர், படுகொலியிலிருந்து தூக்குகிறவர், வேதனையிலிருந்து தூக்குகிறவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விடுவிப்பேன். மறுபடியும் சொல்லுங்க, நான் உன்னை விடுவிப்பேன். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனம். 33:7. அவன் கை பலக்க கடவது, அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. யூதாவை குறித்து சொல்லப்படுகிறது. யூதாவின் சத்தத்தை கேட்டு, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு, ஆண்டவர் சொன்னார்ல, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென், அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை சொல்றது. கர்த்தாவே யூதா கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர பண்ணும். அவன் கை பலக்க கடவுள். அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை என்ன செய்ய? சகாயராயிருப்பீராக. ஆமென்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிற சகாயர். ஆமென். சகாயராய் இருந்து, நண்பராய் இருந்து, உதவியாளராய் இருந்து, நமக்கு வேண்டிய எல்லா உதவியையும் செய்து நம்மை விடுவிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தாரோடு திரும்ப சேரும்படிக்கு கை என்ன செய்ய கடவுளே? கையை பிடிச்சு சொல்லுங்க, பலத்தை கடவுள். கை என்ன போகுது? பலமாக போகுது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பலத்த கையினாலும் ஓங்கிய புயலினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். அல்லேலூயா. கையோட அவர் கை என்ன சேரப்போகுது? சேரப்பு. பலத்த கை. அல்லேலூயா. இந்த மாதத்தில் 10வது மாதத்தில் நம்ம அதை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. விலக்கி விடுவிக்கிற சகாயம். எல்லாம் சொல்லுங்க, விலக்கி விடுவிக்கிற சகாயம். அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை என்ன செய்வாராம்? விலக்கி விடுவிக்கிற சகாயம். பாருங்க, நம்மை நாமே விடுதலையாக்கணும்னு நினைக்கிறோம். பல விஷயத்துல நம்ம வெளியே வந்துடலாம்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளால பல விஷயத்துல என்ன பண்ண முடியல, வர முடியல. மாத்தி 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 ஏதோ ஒண்ணு என்ன செஞ்சுட்டு இருக்குது, வந்துட்டே இருக்குது. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. நான் இவ்வளவு நேரம் போய் ஜெபத்துல அமர்ந்திருந்த போது இதைதான் அண்ணன் சொல்லிட்டே இருக்கிறேன். நான் விடுவிப்பேன் விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். அவ்வளவுதான். அல்லேலூயா அல்லேலூயா. பல விதத்துல அவன் சத்துருக்களை நம்மை நெருக்கி நம்மை நாமே விடுதலையாக்க முடியாதபடிக்கு. அல்லேலூயா. சாத்தான் என்னைக்காவது விடுதலையாக்குவானா? அவன் திருட கொள்ள அழிக்கதான் வரானே தவிர வேற எதுக்கும் வரமாட்டான். அவன் விடுதலையாக்க வரமாட்டான், அவன் சிறையாக்கத்தான் வருவான். ஆனா சொல்றாரு, நீ உன்னை விடுதலையாக்கணும்னு நினைச்ச, நீ உன்னை விடுதலையாக்க முடியாது. நம்மை நாமே நம்ம என்ன செய்ய முடியாது. பவுல் சொல்றாங்க, யார் என்ன இந்த மரண சரீரத்திலிருந்து அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் கேட்கிறாருல, யார் என்னை விடுதலையாக்குவா? ரோமர். அப்ப யார் என்னை விடுதலையாக்குவா? விடுதலையாக்க முடியாது. நான் என்னை விடுதலையாக்க முடியுமா? நானே என்னை விடுதலையாக்கிக் கொள்ள முடியுமா? முடியாது. ஒரு தவறு செஞ்சவன் அவனை விடுதலையாக்க முடியுமா? ஜெயிலுக்கு போறவங்க விடுதலையாக்க முடியாது. அதற்கு இந்த கோர்ட் இருக்கு, கேஸ் இருக்கு, அதுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாதான் அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிறது கர்த்தர் தான். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக வழக்காடுறது கர்த்தர். நம்ம எந்தெந்த கோணத்துல வந்திருக்கிற நீங்க, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, எந்தெந்த விஷயத்துல நீங்க சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களோ அந்தந்த விஷயத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. யோபு 14ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். யோபு 14:14. ஆண்டவர் என்னோட பேசின வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி இந்த நாள்ல ஒரு பெரிய விடுதலையோட நம்ம வீட்டுக்கு போவோம். 14:16. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? ஏன் ஆண்டவர் சொல்றாரு உன்னை விடுவிப்பேனே? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். நான் நமக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்களுக்குள்ள நாம் இருக்கிறோம். பல போராட்டம் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? நீங்கள ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா இந்த மாதத்துல இதுவரைக்கும் கொடுத்த விடுதலை அல்ல, இது ஒரு வித்தியாசமான விடுதலையா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ராத்திரியில எத்தனை பேர் தூங்கி கொண்டு இருக்கும் போது தூங்காம உறங்காம கர்த்தர் என்ன சொல்றாருன்னு காத்துட்டு இருக்கிறோம்ல. அல்லேலூயா. அந்த தெளிவா பேசுறார், தெளிவா பேசுறார். எனக்கு மாறுதல் எப்போது வரும், எனக்கு மாறுதல் எப்போது வரும். அப்படிதானே இருக்கு. நம்ம வாழ்க்கையில மாறுதல்கள் வருமா? மாறுதல்கள் வரும்படியா, மறுபடியும் சொல்றேன், ஒரு பெரிய மாற்றம் வரும்படியான விடுதலை. பக்கத்துல ஒரு தட்டி சொல்லுங்க, மாறுதல் வரும்படியா. ஆமென். ஒரு பெரிய விடுதலையை தர போறார். ஆமென். யோபு சொல்றாரு, எனக்கு மாறுதல் எப்போது வரும்?
எனக்கு மாறுதல் இப்போது வரும். பிரச்சனையிலிருந்து எப்ப நான் விடுதலை ஆவேன்? என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலையிலிருந்து எப்ப எனக்கு மாற்றம் வரும்? அப்ப மாற்றம் இல்லாத பல சூழ்நிலைக்குள்ள நம்ம இருக்கோம். அதெல்லாம் நம்ம விடுதலை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். விடுதலை ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன ஆகல, ஒரு சின்ன மாற்றம் கூட வராம இருக்கு. பாத்தீங்களா, நிறைய ரொம்ப வருஷமா நம்ம போராடிட்டு இருக்கிற பிரச்சனை. மறுபடியும் சொல்றேன், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் அப்படி இருக்கா? நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? காத்திருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? 9 மாதங்கள் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் வாங்கிட்டு காத்துட்டு இருக்கீங்கல்ல. இந்த மாதத்துல நான் உன்னை விடுவிப்பேன். உனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தில் காரியங்களிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். உனக்கு மாறுதல் எப்ப வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காரியத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். அதுதான் இந்த 10வது மாதம். அதுதான் இந்த 10வது மாதம். உனக்கு மாறுதலை கொடுக்கும்படியா, உனக்கு ஒரு பெரிய மாறுதலை கொடுக்கும்படியான விடுதலையை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்து தருகிறது. உனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காரியத்திலிருந்து உனக்கு ஒரு மாற்றத்தை தரும்படியா, உனக்கு ஒரு மாறுதல் உண்டாகும்படியா நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து வரும்போது நம்ம யாரையாவது போய் தேடுவோம், அப்படிதானே? நீதிமொழிகளின் புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 19வது வசனம். ஆபத்து காலத்துல எங்க போகணும், யார்கிட்ட போகணும், யார்கிட்ட போக கூடாது? எதுக்கு சமம்? எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், அவரு கீழே விழுந்துட்டாங்க. வண்டியில் போய் விழுந்துங்களா பாஸ்டர், கால் இப்படி பெசகிச்சு விழுந்துட்டாங்க. கால் லேசா ஸ்லிப் ஆயிருக்கு, விழுந்துட்டாங்க. கை உடம்பு சும்மா ஸ்லிப் ஆயிருக்கு. என்ன வாசிக்கிறோம்? மொழி கால், மொழி புரண்ட காலுக்கு சமம். என்னது? எது? நம்புவது. நம்புவது. நமக்கு வந்து யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமா தானே? எல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சோம். யாரை நம்பணுங்கிற அந்த ஒரு இது நமக்கு வரல. அதிலிருந்து கர்த்தருக்கு விடுதலை தருவோம். அல்லேலூயா. சொல்லும் போது யாரை தெரியுமா? ஆபத்துல துரோகிய நம்புவது உடஞ்ச பண்ணுக்கும் முடிப்புற காலுக்கும். ஆபத்து காலத்துல யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாதுன்னு கர்த்தர் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் நம்புறோம், ஆனா நம்பாதீங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாது, அதை வந்து விடுதலை தருவார். 27 அதிலே நீதிமொழி 27ஆம் அதிகாரத்துல ஆபத்து காலத்துல 10வது வசனம், உன் சிநேகிதனையும் விட்டுவிடாதே, உன்னை விடுதலை ஆக்குறது நான் தான். நான் உன்னை என்ன செய்வேன்? உன் சகோதரன் உன்னை விடுதலை ஆக்குவான அங்க போக. விடுதலைக்காக நீ அடுத்தவங்களை தேடி போகாது. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு போய் சிக்கிக்காது. நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்துல யாரை தேடி போகாத. அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்றேன், சகோதரன், ரத்த உறவு, சொந்தத்தை தேடி போகாது. சொந்தத்தை தேடி சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட ஏதும் இல்லை. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட
இயேசுவே இயேசுவே சொந்தம்னு சொல்றதுக்கு நம்ம சபை. அல்லேலூயா. சொந்தங்களை நம்பாமல், சொந்தங்களை தேடி போகாமல் நாம் இருப்பதற்கு இயேசுவே நம்மை விடுதலை ஆக்குறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆபத்து காலத்துல சிநேகிதனையோ தகப்பனுடைய சிநேகிதனையோ விட்டு விடாதன்னு சொன்னார். ஆனா அதே நேரத்துல உன் ஆபத்து காலத்துல உன் சகோதரனுடைய வீட்டுக்கு என்ன செய்யாத. அல்லேலூயா. அப்ப நீ எங்கேயுமே போகாம தேவனை நோக்கி பார்த்து இந்த 10ஆம் மாதத்துல உன்னை விடுவிக்கிற தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறதை நீ பார்ப்பார். அல்லேலூயா. சந்தோஷத்தோட ஆமென் சொல்ல முடியும். அல்லேலூயா. யோபு மறுபடியும் யோபு சொல்லும்போது சொல்றார், நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்ற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எதிலிருந்து ஆண்டவர் எப்படி விடுவிக்கிறார் பாருங்க. யோபுவின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துக்கு 3வது வசனம். யோபு 7:3. மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாய் எனக்கு குறிக்கப்பட்டது. நான் படுத்துக் கொள்கிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், எப்பொழுது முடியும் என்று சொல்லி அரண்டு புரளுகிறதுனால் இந்த அளவுக்கு விடுதலை இல்லாத சூழ்நிலை தான் பலருக்கு இருக்கு. ஆமாவா? மாயையான மாதங்கள், எத்தனையோ மாதங்கள் மாயை மாறி மாறிடுச்சு. ஆனா இந்த 10வது மாதம் உன்னை விடுவிக்கிற மாதம். இது வரைக்கும் மாயை போன்று ஓடி போன மாதங்கள் இனி அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. சொல்ற 2ஆம் வசனத்துல ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல நான் பார்த்துட்டு இருக்கிறான். எனக்கு ஒரு விடுதலை வராதா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? எனக்கு இந்த சூழ்நிலை மாறாதா? மாயை போல நம்பி நம்பி ஏமாந்து போற அந்த நாட்கள் முடிந்து இந்த 10ஆம் மாதம் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு குறிக்கப்பட்ட என்ன குறிக்கப்பட்டிருந்துச்சு? சஞ்சலமான ராத்திரி. 3ஆம் வசனத்துல வாசிங்க. அதுல இருக்கா பாருங்க. சஞ்சலமான எத்தனை ராத்திரி நமக்கு சஞ்சலமா இருந்துச்சு. இனி அந்த சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எல்லாம் வலது இருக்க உயர்த்தி கண்ண மூடி. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். வாயத்தங்க சொல்லி சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அன்று சொல்றார், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். சஞ்சலத்திலிருந்து தவிப்பிலிருந்து அரண்டு புரளுகிற அந்த காரியத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிற குறிக்கப்பட்ட அந்த சஞ்சலம், குறிக்கப்பட்ட அந்த போராட்டம், குறிக்கப்பட்ட அந்த கட்டுகள், குறிக்கப்பட்ட அந்த மாயையான ராத்திரிகள் இயேசுவின் நாமத்தில் உருந்தாரா வதிக்கும் ஆத்மனை சகதர ரவா 2 நிமிஷம் ஆவியில நிரம்பி போராடலாம். 2 நிமிஷம் ஆவியில நிரம்பி அன்று நான் உன்னை விடுவிப்பேன். அந்த மாயையான ராத்திரிகள், மாயையான மாதங்கள், குறிக்கப்பட்ட சஞ்சலமான ராத்திரிகள், அரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்த காரியங்களிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன். சஞ்சலங்கள் தவிப்புகள் மாறி போகிறது இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. அல்லேலூயா. சஞ்சலமான ராத்திரிகள் இருந்ததே இனி அது இல்லாமல் போகும். மாயையான மாதங்கள் இருந்ததே அது இனி இல்லாமல் போகும். காரணம், நான் உன்னை விடுதலையோட ஆமென் சொல்ல முடியும். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எரேமியா 38:10. எப்ப ஆண்டவர் விடுதலையாக்குவார், எப்படி விடுதலையாக்குவார், எந்த நிமிஷத்துல வருவார் பாருங்க. அப்பொழுது ராஜா எத்தியோப்பியரை நோக்கி நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே போய் சாகாததற்கு முன்னே
துறவிலிருந்து தூக்கிவிடு, துறவிலிருந்து தூக்கிவிடு. எதுக்கு முன்னால? அதுக்கு முன்னாலேயே கர்த்தர் அற்புதம். ஆமென் சொல்லுங்க. இத்தனை மாதங்கள் ஆமென் நம்ம பட்ட கஷ்டங்களை கர்த்தர் பார்த்திருக்கிறார். 6வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எரேமியா, அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து மல்கியாவுடைய துறவிலை போட்டார்கள். எரேமியாவை கைகளினால் அங்கே இறக்கி விட்டார்கள். கொலையா இருந்தது. அமிழ்ந்தா அமிழ்ந்தினா அப்படின்னா தண்ணீர் அப்படியே இறங்கிட்டே இருக்கு. தண்ணீர இறங்கிட்டே இருக்கு. உலையான சேத்துக்குள்ள அப்படியே அமிழ்ந்து போயிருக்கிறார். சாபத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அடுத்த வருஷம் சொல்லுது, அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எபத்மேலே ஒரு பிரதானி கேள்விப்பட்டார். ஒருவன் கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டவன் ஓடிப்போனவன் ராஜாவுக்கு அறிவித்தார். ராஜாவிடத்தில் கட்டளை வந்தது, விடுதலை அளித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 10வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா எபத்மேலேக்கு எத்தியோப்பியனை நோக்கி, இவருக்கு 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகிறதற்கு முன்னே தூக்கிவிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னேன், தூக்கி விடுகிற கர்த்தர், தூக்கி விடுகிற கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். நீ சொல்லும் போது எப்ப ஆண்டவர் விடுதலை ஆகிறார்? சாகிறதற்கு முன்னே. அப்படின்னா போதும் ஆண்டவரே, எனக்கு போதும் ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது, நான் எதிர்பார்த்தது ஒண்ணுமே நடக்கல, இது இப்படியே இருந்து நான் சாகுறது தான் வழியில் இருக்குல்ல, அதற்கு முன்னே கர்த்தர் அற்புதம். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா இந்த நாட்கள் அந்த நாட்களாய் மாறிவிடும். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒரு ராஜா, ஒரு தீர்க்கதரிசிய சாகரத்துக்கு முன்னால் அவனை துறவிலிருந்து தூக்கி விட்டுன்னு சொல்லுவாங்க. வானத்தை பூமியை உண்டாக்கின அண்ட சராசரங்களை படைத்த ராஜாதி ராஜா உங்களை என்னை தூக்கி விடுவதற்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்து உலையான சேற்றிலிருந்து பாவ சேற்றிலிருந்து உங்களை நீ விடுவிக்கும்படிக்கு அவர் தூக்கி விட்டிருக்கிறாரே. நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். எல்லாம் முழங்கால் படியிடலாமா? கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். இந்த 10ஆம் மாதத்துல ஒரு பெரிய விடுதலையை நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் மறுபடியும் அதான் சொல்லிட்டு இருக்கிறார், நான் உன்னை விடுவிப்பேன். வேற ஒரு காரியம் அல்ல. எனக்கு தெரியாத நீங்க எதுலாம் சிக்கி இருக்கிறீங்க, பண பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எல்லாத்திலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மகிமைப்படுத்த 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 ஓராபா ஹஷபினா ஹதலத சதரபா ஓராபா ஷியந்தன ரிவதரபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முற்று முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். உள்ளே போராட்டங்கள், வெளியே ஆமென் பயங்கள் இருக்கிறது. எனக்கு மாறுதல் வராதா? மாறுதல்கள் எப்போது வரும்? சஞ்சலமான ராத்திரிகள் இருந்தது, அது மாறுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாதாளத்தின் வல்லமைக்கு எங்களை மீட்டு ரட்சிக்கிறவரே, சாகும் முன்னே எங்களை தூக்கி விடுங்கப்பா. ஓ ரபா ஷகதனரபா. சஞ்சலமான ராத்திரிகள் மாறட்டும், மாயையான மாதங்கள் மாறட்டும். 10வது மாதத்துக்குள்ள ஹல்லேலூயா ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய விடுதலையை நாங்க பார்க்க போறோம். ஒரு பெரிய விடுதலை. சஞ்சலமான ராத்திரிகள் மாறுகிறது. மறந்து புரண்டு படுத்த நாட்கள் போதும் போதும் படுத்த நாட்கள் முடிகிறது. போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைக்கிறார். சஞ்சலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார்.
மாற்றம் வரும், மாற்றம் வரும், மாற்றம் வரும். ஓ ரபா ரபா தல ரக தன ரபா. 10வது ஆமென் மாதத்துக்குள்ள ஆமென் ஆண்டவர் கொண்டு போக போகிறார். 10வது மாதத்துல ஆமென் 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 ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்துல யாரையும் தேடி போடாத, நீ உட்கார்ந்து பார், ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து பார். ஒவ்வொரு காரியத்தையும் இந்த கர்த்தர் விடுதலையாக்கிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். நீ செய்ய வேண்டியதை நான் மகிமைப்படுத்தணும், அவ்வளவுதான். ஆண்டவரை மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து. அல்கபர தினமா சிகதர ரபா. ஓ ரபா 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 ரபா. நல்ல ஜோபலுக்கு பார்க்கலாம். இந்த 10வது மாசத்துல ஆமென் ஆமென் 2025 வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து எந்தெந்த காரியத்துல விடுதலை இல்லாம இருந்ததோ அந்தந்த காரியத்துல எல்லாம் விடுதலை உண்டாகத்தக்கதா இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் சொல்லிட்டீங்க, இயேசுப்பா சொல்லிட்டீங்க, இதை நல்ல சொல்லிட்டீங்க. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, மரண தருவாயிலிருந்து, சஞ்சலமான காரியத்திலிருந்து, சிதைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, துக்கத்திலிருந்து, வேதனையிலிருந்து, அல்லேலூயா, 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 விசுவாசத்திலிருந்து, நான் சொல்றேன், நீ வரக்கூடிய 31 நாட்கள்ல கர்த்தர் விடுவித்து 31 விடுதலையை கர்த்தர் தருவாராக. 31 நாள் விடுதலையை தருவாராக. 31 நாட்கள் கர்த்தர் விடுதலையை தருவாராக. 31 நாட்கள் கர்த்தருடைய விடுதலையை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு சங்கத்தை பாடி 12ஆம் மணி நேரத்துல ஒரு புதிய அபிஷேகத்தோட, புதிய வல்லமையோட நம்ம கரத்தை ஆவியானவர் பிடித்து கொண்டு 10ஆம் மாதத்துக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். Yeah.
என் கரத்தை பிடித்து கொள்ளுங்கப்பா, என் கரத்தை பிடித்து கொள்ளுங்கப்பா. அப்படியே அப்படியே ஒரு ஸ்டெப் அப்படியே முன்னாடி வரப்போம். 9ஆம் மாதத்திலிருந்து 10ஆம் மாதத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோட ஆண்டவரே நீர் என்னை கூட்டிட்டு போங்கப்பா. அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி வரணும். இயேசுவின் நாமத்துல இந்த 10ஆம் மாதத்துக்குள்ள நான் பிரவேசிக்கிறேன். விடுதலை நாயகரோடு நான் பிரவேசிக்கிறேன். விடுதலை நாயகரோடு நான் வருகிறேன். என் கரத்தை பிடித்து நடத்துகிறார், விடுதலைக்குள்ளாய் நடத்துகிறார். எல்லா வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஆவியில நிரம்பு. வல்லமைக்குள்ள 10ஆம் மாதத்துல விடுதலைக்குள்ள கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். விடுதலை 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 விடுதலை. அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்க உதவி செய்யும். எங்களோட பேசுற நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன்.
நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி 31 நாட்களும் நாங்கள் உங்களை மகிமைப்படுத்த போராடுவோம். 31 நாட்களும் நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துறதுனால நீங்க பல விஷயத்திலிருந்து விடுதலையாக்க போறாங்க. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, சத்துருவின் கையிலிருந்து, பகவானுடைய கையிலிருந்து விடுவிக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோம். பெரிய விடுதலையை கட்டவிழ்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிந்தை மண்டலத்தில் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தை வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதாவே ராத்திரி வேளையில, நடு ராத்திரி வேளையில ஒரு புதிய மாதத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க பண்ண நன்றி. உங்கள் கிருபைகளை தொடரட்டும் ஆண்டவரே. கடந்த மாதத்தை விட 9 மாதங்களை விட இந்த 10வது மாதத்துல மிகுந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தரப்போறதா ஸ்தோத்திரம். இதுவரை அனுபவித்திராத நன்மைகளை எங்களுக்கு விடுதலையை தந்து கொடுக்க போறதா ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை தருகிறார். வேலை செய்வர்களுக்கு தேவையான கிருபைகளை தருகிறார். அன்றுவரே, பெரியவர்கள், முதியவர்கள், வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலத்தையும், சுகத்தையும், ஆரோக்கியத்தையும் தருகிறார். நேரத்தில் வர முடியாத அந்த கான்பரன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறார். 10ஆம் மாதத்தின் விடுதலைகள் ஒவ்வொருத்தர் மேலே வந்து பலி கேட்டு ஊழியத்தில் இந்த மாதத்தினுடைய ஊழியங்கள் அத்தனையை விடுதலையை பார்க்க உதவி செய்யும். அத்தனை ஊழியங்களினுடைய மகிமைப்படுகிறார். எனக்கு நல்ல சுகதரன் ஆரோக்கியத்தை தருகிறார். ஊழியத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜீவியத்துல எல்லாவற்றிலும் ஒரு பெரிய விடுதலையோடு நான் காணப்பட கிருபை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.